சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 6 முக்கிய அமைச்சர்களுக்கு எதிராக முறைப்பாடு, உடனடியாக விசாரணைக்கு வலியுறுத்து. பெண்ணை மோதி தள்ளிவிட்டு தப்பியோடிய டிப்பர் வாகனம். நெடுந்தீவு பகுதியில் வாழ்வெட்டு குழுவின் அட்டகாசம், காவல்துறை மீதும் தாக்குதல். நரகத்தை விட்டு மகிழ்ச்சியுடன் வெளியேறுவேன், மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவிப்பு. கானல் நீராகும் நாமலின் ஜனாதிபதி கனவு, தெரிவிக்கும் அனுர தரப்பு. ராஜபக்சர்களின் அரசியல் இனி இடம்பெற மாட்டாது என்கிறது ஆளும் தரப்பு. யாழ் பல்கலைக்கழகத்துக்கு கிடைத்த இன்னும் ஒரு வெகுமதி. கிழக்கில் இனிய பாரதியின் அட்டகாசம், போட்டுடைத்த நபர். கீரிச்சம்பாவுக்கு தட்டுப்பாடு, அரசாங்கம் தெரிவித்த கருத்து. இந்திய கடற்றொழிலாளர்கள் அத்துமீறல் என்கிறது இலங்கை அரசாங்கம். கடற்படை தளபதியின் பொய்யை அம்பலப்படுத்தும் வடக்கு கடற்றொழிலாளர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கத்தின் 6 முக்கிய அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் ஜமினி கமகவால் இந்த முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் விமல் ரத்நாயக்க, சுனில் வட்டக்கல, சுனில் கெந்துரத்தி, நலிந்த ஜெயதிச, வசந்த சமரசிங்க மற்றும் குமார் ஜெயக்கொடி ஆகிய அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் இதுகுறித்து விசாரணையை உடனடியாகவும் வெளிப்படையாகவும் நடத்த வேண்டும் என ஜமுனி கமந்த வலியுறுத்தல் விடுத்துள்ளார். வவுனியா கொரவப்பொத்தான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இரவு 8:30க்கு வவுனியா தினச்சந்தை கட்டடத்துக்கு முன்பாக உள்ள பாதசாரிகள் கடவைக்கரையில் இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளில் சென்ற குறித்த பெண் புறப்படுவதற்கு தயாராக வீதியின் கரையில் நின்றார். இதன்போது வைத்தியசாலை சுற்றுவட்டத்தில் இருந்து கொரவப்பத்தான திசை நோக்கி சென்ற டிப்பர் வாகனம் அவரை மோதியுள்ளது. விபத்தில் குறித்த பெண் மோட்டார் சைக்கிளில் இருந்து தூக்கி வீசப்பட்ட நிலையில் காயமடைந்தார். விபத்தை ஏற்படுத்திய மஞ்சள் வர்ண டிப்பர் வாகனத்தின் சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சென்றதாக விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். 2 குடும்பங்களைச் சேர்ந்த 8 பேரை ஏற்றிச் சென்ற சிற்றூர்தி பாரவூர்தியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்தார். இந்த கோர விபத்து நேற்று அதிகாலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் தனியார் விருந்தக மதுபான சாலை ஒன்றில் 2 இளைஞர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் 2 வாழ்வெட்டில் காயமடைந்துள்ளனர். சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளனர். நேற்று இரவு 7 மணிக்கு யாழ்ப்பாண நெடுந்தீவு பகுதியில் உள்ள தனியார் விருந்தக மதுபான சாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. நெடுந்தீவு மதுபான சாலையில் நேற்று இரவு 7 மணியளவில் திடீரென்று புகுந்த இளைஞர் குழு மதுபான சாலைக்குள் இருந்த இளைஞர் குழு மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பேர் தலையிலும் முகத்திலும் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் மீதும் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட போது ஒருவர் கைது செய்யப்பட்டு நெடுந்தீவு காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தப்பிச் சென்றவர்கள் தேடி கைது செய்ய நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை வீதியால் சென்ற பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக வாழ்வெட்டு குழுவினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் குறித்த மதுபான சாலையில் இதற்கு முன்னரும் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய இன்னும் சில நாட்கள் அவகாசம் கோரியுள்ளார். வீட்டை ஒப்படைப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் தற்போது புதிய வீட்டை கண்டுபிடித்துள்ளதாகவும் புதுப்பித்தல் பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த வீட்டில் சிறிது காலம் தங்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் தற்போது இருக்கும் வீடு எந்த வசதியுமின்றி நரகத்தைப் போல உள்ளதாகவும் அதை மகிழ்ச்சியுடன் விட்டுச் செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் மைத்ரிபால ஸ்ரீசேன கூறுவதைப் போல் அவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் 2 அறைகள் மட்டுமே உள்ளன. எனவே அவரின் 3 பிள்ளைகளில் ஒருவர் ஒருநாள் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு வந்தால் அவருக்கு தங்க இடம் இருக்காது என்று தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான பின்னணியில் உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய முடிவு செய்தபோது பலர் தனக்கு வீட்டு வசதி வழங்க முன்வந்ததாக மைத்திரி குறிப்பிட்டார். அதன்படி தற்போது தனக்கு கூடுதல் வருமானம் எதுவும் இல்லை என்றும் ஓய்வூதியம் மட்டுமே இருப்பதாகவும் இறுதியாக மிக மகிழ்ச்சியுடன் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒப்படைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவுக்கு நீண்ட காலத்துக்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக முடியாது என தேசிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது. அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ருவான் செனரத் இந்த விடயத்தை தெரிவித்தார். நாமல் ஜனாதிபதியாகுவது எப்படி இருப்பினும் முதலில் 2029 பொதுத் தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கு வந்து தன்னுடைய முகத்தை காட்டுமாறும் சவால் விடுகிறேன் என அவர் கூறினார்.
ஓய்வு பெற்ற ஜனாதிபதி சலுகைகளை ஒழிப்பதன் மூலம் ஒரு குடிமகன் ஆண்டுக்கு ரூபாய் 4 மில்லியன் பெறுவார் என்ற கதை பொய் என்றும் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் எதிர்காலத்தில் தெரியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ருவான் வலியுறுத்தினார். ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ராஜபக்ஷ குடும்ப அரசியல் இனி செல்லாதென்றும் மக்கள் அரசியலின் உண்மையான முகத்தை உணர்ந்துவிட்டதாகவும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். எந்த கட்சியாக இருந்தாலும் அதன் அரசியல் பயணம் மக்களின் ஆணைக்கு சார்ந்தது. மக்கள் மறுத்த அரசியல் சக்திகளுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்று மக்கள் அரசியலின் உண்மையை தெளிவாக புரிந்துள்ளனர். ஐஸ் போதைப்பொருள் மற்றும் அடிநிலை குற்றவாளிகள் தொடர்பான துர்நாற்றத்தையும் அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். சமீபத்திய தகவலின் மூலம் இதற்கு பொறுப்பானவர்களை வெளிப்படையாக மக்கள் அறிந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் அமைச்சர் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தியின் காற்றோட்டம் ஏற்கனவே வந்துவிட்டது. மற்றொரு அரசியல் காற்றுக்கு இங்கு இடமில்லை. பல விடயங்கள் இப்போது வேரறுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்திலும் இன்னும் பல மாறுதல்கள் ஏற்படக்கூடும். நாம் எந்த வகையான ஊழல் அரசியலும் இந்த நாட்டில் வேரூன்ற அனுமதி வழங்க மாட்டோம். ஊழல் அரசியலின் கருவறையை நீக்கியுள்ளோம். அதில் இருந்து ஒரு நல்ல அரசியல் பிறக்க முடியும் என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார். கடந்த 2010ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது உன்னுடைய அப்பாவை கொன்றது போல் உன்னையும் கொல்வேன் என்று இனிய பாரதி மிக அச்சுறுத்தல் விடுத்தார். அத்துடன் எனக்கு ஆதரவளித்தவர்கள் மீது கடுமையான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. அதேபோல மாணவர் உட்பட பலர் இனிய பாரதியால் கொல்லப்பட்டனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உறவுகள் சாட்சியம் அளித்துள்ளனர். விடுதலை போராட்டத்துக்கு போன இவர்கள் அது பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி இருக்க வேண்டும். அதை விடுத்து அந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்தவரை காட்டிக் கொடுத்தார்கள், அவர்களை கொன்றார்கள். அத்துடன் தெற்கில் இடம்பெறும் கொலைகள் உட்பட பாதாள உலக குழு செயற்பாட்டுடன் இனிய பாரதிக்கு நேரடி தொடர்பு இருப்பதாகவும், இவ்வாறு இனிய பாரதியால் நேரடியாக அச்சுறுத்தலுக்குள்ளான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் சந்திரநேது இவ்வாறு தெரிவித்தார். சந்தையில் நிலவுகின்ற கீரிச்சம்பா பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் தலையிட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கீரிச்சம்பா பற்றாக்குறை குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இவ்வாறு கூறினார். குறிப்பாக பாரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் கீரிச்சம்பாவை கையிருப்பில் வைத்திருக்கிறார்களா என்பது தொடர்பில் தமக்கு தெளிவான தகவல் தெரியாது. மேலும் 40,000 மெட்ரிக் டன் கீரிச்சம்பாவை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் அந்த தொகை இறக்குமதி செய்யலாம். இருப்பினும் இதற்கான இறுதி முடிவு இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அவர் கருத்து வெளியிட்டார். கடந்த 3 மாதங்களாய் இந்திய கடற்றொழிலாளர்களின் இழுவை படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் வரவில்லை என கடற்படை தளபதி தவறான கருத்தை கூறுவதாக வடமராட்சி கிழக்கு அம்பாள் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் ராஜசிங்கன் தெரிவித்தார். நேற்று அம்பாள் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்திய இழுவை படகுகள் கடந்த 3 மாதங்களாக இலங்கை கடற்பரப்புக்குள் வரவில்லை என்று கடற்படை தளபதி கூறுகிறார். அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 1 மாத காலத்துக்குள் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை கைது செய்தது கடற்படையினர் தான். இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. இந்திய இழுவை படகுகளை கைது செய்வதற்கு கடற்படை மேற்கொள்ளும் தொடர்ச்சியான முயற்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்திய இழுவை படகுகளிடமிருந்து கடற்படை எம்மை பாதுகாப்பார்கள் என்று நம்புவதாக அவர் இதன்போது கருத்து தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.